السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم، أما بعد. وقد قال الله تعالى في كلامه القديم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ولقد كرمنا بني آدم صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: اللهم أحيني مسكينا وأمتني مسكينا صدق رسوله النبي الكريم. الحمد لله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் பல்வேறு விதமான படைப்புகளை படைத்திருக்கிறான். ஆனால் அல்லாஹ் தன் குர்ஆனிலே சிறந்த படைப்பு என்று குறிப்பிடுவது மனிதனை தான். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மகன்களை நாம் சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். அப்படி மனித சமுதாயம் எல்லா படைப்புகளை விட சிறந்ததாக இருந்தாலும் எல்லா படைப்புகளுக்கும் சாயிரி மஹ்லூகாத், எல்லா படைப்புகளுக்கும் அல்லாஹ் கொடுத்த ஒரு ஆற்றல் என்றால், ஒரு விஷயம் என்றால் அது உணர்வாக இருக்கிறது. ஜின்களாக இருக்கட்டும் அவர்களுக்கும் உணர்வு இருக்கிறது, மிருகங்களாக இருக்கட்டும் அவர்களுக்கும் உணர்வுகள் என்பது இருக்கிறது, மனிதர்களாக இருக்கட்டும் மனிதர்களுக்கும் உணர்வு என்பது இருக்கிறது. அப்பொழுது அந்த உணர்வுகளை யார் மதித்து வாழ்கிறார்களோ அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அல்லாஹ் தஆலா அவர்களை கண்ணியப்படுத்துகிறார். யார் இந்த உலகத்திலே உணர்வுகளுக்கு கட்டுப்படாமல் அந்த உணர்வுகளை இழிவுபடுத்துவார்களோ அல்லாஹ் தஆலா மறுமையிலும் அல்லாஹ் அவர்களை இழிவுபடுத்தி விடுகிறார். இதற்கு உதாரணமாக இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இடத்திலே கேட்கப்பட்டதான், நீங்கள் எவ்வாறு இவ்வளவு சிறப்பை அடைந்தீர்கள் என்று கேட்கும் பொழுது, இவ்வளவு அதிகமான இல்மினுடைய கிதாபுகளை எல்லாம் எழுதிதானே என்று கேட்கும் பொழுது இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் கூறினார்களாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா. ஒரு தடவை கிதாபை எழுதி கொண்டிருக்கிற பொழுது அந்த நான் எழுதக்கூடிய என்னுடைய எழுதுகோலில் அந்த மையில் ஒரு ஈ சாப்பிட்டுக் கொண்டிருந்தது, அந்த மையை குடித்துக் கொண்டிருந்தது. அதன் காரணமாக நான் என்னுடைய கைகளை ஆட்டாமல் இருந்தேன். அது அதனுடைய பசியை தீர்க்கும் வரை நான் என்னுடைய கையை ஆட்டாமல் இருந்ததின் காரணமாக அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுத்த அந்தஸ்து தான் இது என்பதால். அப்படி என்றால் பசி என்பது ஒரு மனிதனை கடும் ஒரு சோதனையில் உள்ளாக்கக்கூடிய ஒன்று. அழகா சொல்வார்கள், ஒரு மனிதனிடத்திலே செல்வம் இல்லை என்றால் கூட அவன் என்ன செய்து விடுவான், உலகத்திலே வாழ்ந்து விடுவான். ஆனால் ஒரு மனிதனால் பசி இல்லாமல் பசியுடன் இந்த உலகத்திலே வாழ முடியாது என்பதாக சொல்வார்கள். ஏனென்றால் பசி என்பது ஒரு மனிதனை மிகவும் பெரும் ஒரு மனிதனை, ஒரு பசி என்பது ஒரு மனிதனை மிக பெரும் ஒரு திருட்டிற்கும் சென்றுவிட செய்கிறது, பெரும் விபச்சாரத்துக்கும் செய்து விடுகிறது. உதாரணமாக அல்லாஹ் தஆலா அந்த பசியை பற்றி சொல்லுகிற பொழுது அல்லாஹ் தஆலா நஃப்ஸையும் கல்வையும் படைச்சிட்டு நஃப்ஸிட்ட கேட்டா, கல்விட்ட கேட்டானா, நான் யார் என்று கேட்டபோது கல்வி சொல்லிச்சான், நீதான் என்னுடைய ரப்பு, நான் தான் உன்னுடைய அடிமை என்பதா. அப்ப அல்லாஹ் தஆலா அதே போன்று நஃப்ஸிடத்திலையும் கேட்டான், நான் யார் என்று கேட்கும் பொழுது நஃப்ஸ் சொல்லிச்சான், அந்த ஆடான், நானா தான் நீ தான் சொல்லிச்சு. அப்ப அல்லாஹ் தஆலா மறுபடியும் அந்த நஃப்ஸை என்ன செய்தான், நரகத்திலே முக்கி எடுத்து அந்த நஃப்ஸிடத்திலே கேட்டான், நான் யாரு என்று கேட்கும் பொழுது அந்த நானா தான் நீ தான் என்று சொல்லிச்சு. மறுபடியும் அல்லாஹ் தஆலா அந்த நஃப்ஸை நரகத்திலே முக்கி எடுத்தான். மறுபடியும் கேட்டான், நான் யார் என்று கேட்கும் பொழுது நீதான் நானாதான்.
என்று சொல்லுது. அதன் பிறகு அல்லாஹ் தஆலா பசியை கொடுத்தான். அதன் காரணமாக சொல்லுது, அந்த நப்சு சொல்லியது, அந்த ரொட்டி வனபதி, நான் உன்னுடைய அடிமை, நீ என்னுடைய எஜமானனாக இருக்கிறாய் என்பதாக நப்சு சொல்லியது என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நப்சை ஒவ்வொரு மனிதனும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உணர்வுதல் என்பது, பசி என்பது ஒரு மனிதனுடைய, ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வையும் சோதிக்க கூடியதாக இருப்பது இந்த உணர்தல் என்பது. பசி என்பது ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வை சோதிக்க கூடியது. அதனால்தான் அல்லாஹ் தஆலா ரமலானை கொடுத்திருக்கிறார். ரமலான் என்பது ஒரு மனிதனுடைய ஒரு எவ்வாறு ஒரு நெருப்பினுடைய கட்டை என்பது நெருப்பு என்பது ஒரு கட்டை எந்த அளவுக்கு சாம்பலாக ஆக்கிவிடுமோ, அதுபோல் ரமலான் என்பது ஒரு மனிதனுடைய பாவத்தை அழித்தொழிக்கிறது. ஆனால் அல்லாஹ் தஆலா அதில் மனிதர்களுடைய பாவத்தை மன்னிப்பது மட்டுமல்லாமல் தன் அடியார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நிஅமத்தை நீங்கள் உணருங்கள். உங்களுக்கு பசி என்ற ஒன்றை கொடுத்திருக்கிறேன், அதை உணருங்கள். உங்களுக்கு ரிஸ்க், உணவு என்று ஒன்று கொடுத்திருக்கிறேன், அதை உணருங்கள். அதை உணர்ந்து என்னை நீங்கள் வணங்குங்கள் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, இந்த ரமலான் என்பது ஒவ்வொரு நாளினுடைய ஒவ்வொரு ஏழையினுடைய உணர்வுகளை நமக்கு காட்டுகிறது. அதான் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம அஹீனி மிஸ்கீனா, யா அல்லாஹ் என்னை மிஸ்கீனாகவே ஏழ்மையாக என்னை வாழச் செய். வ அமித்தினி மிஸ்கீனா, யா அல்லாஹ் என்னை ஏழ்மையாகவே மரணிக்க செய் என்பதாக. ஏனென்றால் ஒரு ஏழ்மை என்பது ஒரு மனிதனை அல்லாஹ்வின் பாலும் அல்லாஹ்வுடைய திக்ரின் பாலும் நெருக்கக்கூடியது. இந்த ஏழ்மை என்பது, அதுவே ஒரு மனிதனிடத்தில் செல்வம் என்பது வந்துவிட்டால் கொஞ்சம் அல்லாஹ்வை விட்டு தூரமாகி விடுகிறார். ஆனால் தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம அஹீனி மிஸ்கீனா, யா அல்லாஹ் என்னை மிஸ்கீனாகவே வாழச் செய், யா அல்லாஹ் என்னை மிஸ்கீனாகவே மரணமடைய செய் என்பதாக துஆ செய்திருப்பார்கள். அதுபோல் எவ்வாறு பசி என்ற உணர்வை அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறானோ, அந்த பசியை தீர்க்கும் விதமாக அல்லாஹ் தஆலா உணர்வை அந்த பசியை தீர்க்கும் விதமாக உணவுகளை அல்லாஹ் கொடுப்பதை போல் அல்லாஹ் தஆலா அந்த உணவை தயாரிப்பு செய்பவர்களாக, அந்த உணவை நம்மிடத்திலே வந்து சேர்ப்பவர்களாக நம்முடைய தாயையும் நம்முடைய மனைவியும் ஆக்கியிருக்கிறார். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தன் தாய்க்கும் மனைவிக்கும் என்ன செய்கிறார்கள்? ஒப்பிடுகிறார்கள். தன் மனைவி செய்த சாப்பாட்டை தான் தாய்க்கு, அம்மா பேர் நீ செய்யலன்றான். அது தன் தாயினுடைய சமையலை தன் மனைவியினுடைய சமையலுடன் ஒப்பிடுகிறார்கள். தன் தாயை தன் மனைவியுடன் ஒப்பிடுகிறார்கள். எதை பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, உங்களிடத்திலே எந்த மனைவி சிறந்த மனைவி என்று கேட்கும் பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்டு சொன்னார்கள், என்று ஒரு மனைவியுடைய இதே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவி கேட்பார், ஒவ்வொரு மனைவி எல்லாம் சேர்ந்து பேசுவார்கள். உங்களிடத்திலே யார் சிறந்த மனைவி என்று கேட்கும் பொழுது நீங்கள் தான் என்று சொல்வார்கள். அப்பொழுது அந்த மனைவி கூறுவார்கள், இந்த இடத்திலே நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் எல்லா மனைவிமார்களும் சேர்ந்த இடத்திலே என்ன சொல்ல வேண்டும் சொல்லும் பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனைவியிடத்திலே பேரித்தம்பழத்தை கொடுத்து, இந்த பேரித்தம்பழத்தை நான் இடத்திலே கொடுக்கிறேன், ஆனால் நீ இதை விட யாரிடம் சொல்லக்கூடாது என்று சொல்வார்கள். இதே போன்று 9 மனைவிமார்களுடைய வீட்டிலும் நடக்கும். அதே போன்று எல்லா மனைவிகளும் ஒன்று சேருவார்கள். சேர்ந்த சமயத்திலே கேட்கப்படும், உங்களிடத்தில் யார் சிறந்த மனைவி என்பதாக கேட்கும் பொழுது நான் யாரிடத்திலே பேரித்தம்பழம் கொடுத்தனோ அவர் தான் சிறந்தவர் என்பதாக சொன்னார். குடும்ப வாழ்க்கையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மனைவிகளையும் தன் குடும்பத்தினருடைய பாசத்தையும் உணர்ந்தார்கள், தன் அண்டை வீட்டாருடைய பாசத்தையும் உணர்ந்தார்கள், தன் தாய் தந்தையுடைய பாசத்தையும் உணர்ந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இக்காலத்தில் தன் தாயின் காரணமாக தன் மனைவியை அவமதிப்பது, தன் மனைவியின் காரணமாக தன் தாயை அவமதிப்பது, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே தாயை பற்றி சொல்லுகிற பொழுது, தாய் தந்தையை பற்றி சொல்லுகிற பொழுது வலா தகுல் லஹுமா உஃபின், உங்களுடைய தாயோ தந்தையோ ஒரு இருவரில் ஒருவர் வைரான நிலையில் ஆகிவிட்டால் அவர்களை வலா தகுல் லஹுமா உஃபின், அவர்களை
சி என்று கூட சொல்லிவிடார்கள் என்று சொல்லுகிற பொழுது தன் தாயை, தன் பெற்றெடுத்த தாயை விட்டு அந்நிய ஆணுடன் செல்லக்கூடிய முஸ்லிம் வாலிப பெண்கள் என்று நம் சமூகத்தில் உண்டு. அவர்கள் எல்லாம் சற்று நீங்கள் எல்லாம் சிந்தித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவு பெரிய இபாதத் செய்தாலும் உங்களுடைய தாய் தந்தையரை நீங்கள் அவமதித்ததின் காரணமாக நீங்கள் நாளை நரகத்திலே சேர்க்கப்படுவீர்கள். ஆகையால் அல்லாஹ் தஆலா நாம் அனைவரையும் தாய் தந்தையருக்கு கட்டுப்பட்டு அவர்களை உணர்வுகளை புரிந்து நடக்கக்கூடிய ஒரு தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நாம் அனைவருக்கும் தந்தவர் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.